வணக்கம் நண்பர்களே, ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனல். நான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 6th term 2ல் இயல் 3 சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். சுட்டு எழுத்துக்கள்னால் என்ன, வினா எழுத்துக்கள்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? சுட்டு எழுத்துக்கள் அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த அப்படின்னு ஒன்று குறிப்பிட்டு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் சுட்டு எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. இந்த பேரில் அதுதான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? அ இ ஒருத்தனை சொல்கிறோம் அப்படின்னா அ இ அப்படின்னு யூஸ் பண்ணால் அது எல்லாமே சுட்டு எழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க. இவ்வாறு ஒற்றை சுட்டி காட்ட வருவது தான் சுட்டு எழுத்துக்கள். அதான் சுட்டி காட்டுறது தான் சுட்டு எழுத்துக்கள். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்து அ இ உ ஆகிய 3 சுட்டு எழுத்துக்கள் இருக்குது. என்னென்ன இருக்குது? அ இ உ 3 தாங்க இருக்குது. சரிங்களா? சுட்டு எழுத்துக்கள் என்னென்ன சொல்லியிருந்தேன்? அ இ உ. சரிங்களா? இந்த 3 சுட்டெழுத்தில் ஊ மட்டும் இக்கால பயன்பாட்டில் இல்லை. சரிங்களா? அவ்வளோ சுட்டு எழுத்துக்கள்னால் உன்னை சுட்டி காட்டுற சுட்டு எழுத்துக்கள் அதில் 3 இருக்குது. அதில் அ இ உ. ஊங்கிறது இந்த காலத்தில் பயன்படுத்தல. இவ்வளோ தான், முடிஞ்சிருச்சு. இதில் என்னென்னா அகச்சுட்டுனா என்ன, புறச்சுட்டுனா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அகச்சுட்டு அதாவது இவன், அவன், இவன், அவன், இது, அது. அதாவது அதில் உள்ள சுட்டு எழுத்தை நீக்கினா பொருள் இருக்காது. சுட்டு எழுத்தை நீக்கினா பொருள் தருவதில்லை. அதுதான் அகச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சுட்டு எழுத்துலேன்னு சொல்லி உள்ளேயே அகத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது தான் அகச்சுட்டு. சரிங்களா? அதே மாதிரி புறச்சுட்டு என்ன அப்படின்னா அவ்வானம், இம்மலை, அந்த மாதிரி இந்த சேர்த்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுல இப்போ இதில் உள்ள அந்த சுட்டு எழுத்தை எடுத்துட்டா கூட வானம் அப்படிங்கிறது பொருள் கொடுக்கும். அதே மாதிரி அந்த ஈ எடுத்துட்டா கூட மலை அப்படின்னு பொருள் கொடுக்கும். இந்த மாதிரி பொருள் கொடுக்கறது புறச்சுட்டுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அகச்சுட்டு அப்படின்னா புறத்தே போனால் தான் நம்ம ஒரு வெளியூருக்கோ இல்லை வெளியில் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் தான் நமக்கு ஒரு மதிப்பே, நம்ம ஒரு வேல்யூ ஆகும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. புறம். ஸோ புறச்சுட்டு அப்போ தான் பொருள் கொடுக்கும். பொருள் வேல்யூன்னு சொன்னாலே அது பொருள் கொடுக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஞாபகத்தை வார்த்தைக்காக இந்த மாதிரி சொன்னோம். சரிங்களா? அகச்சுட்டுனா அந்த சுட்டு எழுத்தை பிரித்தா பொருளே இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும்பொழுது, வீட்டுக்குள்ளேயே இருக்கும்பொழுது நமக்கு பொருளும் வர வழி கிடையாது. அதனால் பொருள் தருவதில்லை அப்படின்னு சொல்லிடுறேன். சரிங்களா? அதனால் அது அகச்சுட்டு நம்ம உள்ளே இருந்துட்டு கஷ்டப்பட வேண்டியதான். வெளியில் போனால் தான் ஏர்ன் பண்ண போனால் தான் நமக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அதனால் இதில் அகச்சுட்டில் பொருள் தருவதில்லை. புறத்துக்கு போனால் பொருள் கிடைக்கும் இல்லையா, அதாவது பொருள் தரும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அண்மை சுட்டு. அண்மைனா நம்ம அருகில் இருக்கிறது சேய்மை. சேய்மைனா தொலைவில் இருக்கிறது. சரிங்களா? அண்மையில் என்ன? இவன் நம்ம பக்கத்தில், இவன், இது, இவை. ஈங்கிறது அருகில் இருக்கிறவங்கள பற்றி சொல்கிறது. சேய்மைனா தூரமாக இருக்கிறவங்கள அவள், அது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே தொலைவில் உள்ளதெல்லாம் சேய்மை. சரிங்களா? இவன், இது, இவை, அதாவது ஈன்னு வர எல்லாமே அது எல்லாமே அண்மை. சேய்மை அப்படின்னா தொலைவில் உள்ளது அது. ஈன்னு வந்தால் அருகிலுங்க. நம்ம அருகில் உட்காருது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அருகில் உட்காந்துருக்கு அப்படின்னு நான் ஒரு ஞாபகம் வரத்துக்காக சொன்னேன். அந்த வேறு, இந்த இது குறில் சரிங்களா? ஜஸ்ட் ஒரு ஞாபகத்தாக சொல்கிறேன். சேய்மைனா தூரத்தில் அவள், அது, சரிங்களா? அண்மைக்கு ஈன்றது ஞாபகம் வந்துட்டால் சேய்மை அப்படிங்கிறது அப்படின்னு நினப்பு வந்துடும். சரிங்களா? அவ்வளோதாங்க. இதில் இந்த சுட்டை பற்றி இவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இந்த தெரிந்து கொள்வோம்ல என்னென்னா அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட பயன்படுத்துவது தான் ஊ. சரிங்களா? அது இந்த காலத்தில் பயன்படுத்தலை, ஆனால் அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க. சரிங்களா? உது, உவன் அப்படின்னு அவங்க அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க. கேட்பாங்க, இந்த காலத்தில் பயன்படாத சுட்டு எழுத்து எது அப்படின்னு கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. சரிங்களா? சுட்டு திரிபு அப்படின்னா அம்மரம், இவ்வீடு அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா அதில் இப்போ இப்போ பிரிக்கும் பொழுது அதை நம்ம எப்படி சொல்லலாம்? அம்மரம் அப்படிங்கிறது அந்த மரம்னு சொல்லலாம். அந்த மாதிரி இவ்வீடு அப்படின்னு இந்த வீடுன்னு சொல்லலாம் இல்லையா?
அதுதான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி பிரித்து நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா அது சுட்டுத்திரிபு. சரிங்களா? எதுக்கு பாருங்க, அந்த இந்த ஆ இ அப்படிங்கிற எழுத்தில் மாற்றம் பெற்று, அதாவது திரிந்து அந்த இந்த அப்படின்னு வந்துச்சுன்னா அதை சுட்டுத்திரிபுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. நான் இப்போ வார்த்தையில் சொன்னது தான் அது பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவ்வளோதான். சுட்டுத்திரிபுனா இதுதான். அம்மரம் இம்மரம் இவ்வீடு அப்படின்னு வரதை அந்த மரம் இந்த வீடு அந்த மாதிரி அந்த இந்தன்னு ஆங்கிற ஆ இ அப்படிங்கிற சுட்டு எழுத்துக்கள் வந்து அந்த இந்த அப்படின்னு வந்தாலுமே வந்து பொருள் வந்து மாறாது, ஒரே பொருளை தான் கொடுக்கும் இல்லையா? அதுதான் சுட்டுத்திரிபுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வினா எழுத்துக்கள். இது வந்து ஃபுல்லாகவே சுட்டு எழுத்துக்கள் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இவ்வளோதான். இந்த பாருங்கள், சுட்டு எழுத்துக்கள் வந்து சுட்டு எழுத்து என்னென்ன பார்த்தோம்? அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேமை சுட்டு. அடுத்து சுட்டுத்திரிபு அதில் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள்னால் என்ன? வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் அப்படின்னு பேருங்க. சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும், சில வினா எழுத்துக்கள் வந்து சொல்லோட இறுதியில் இடம்பெறும். நமக்கு தெரியும் எந்த, யார், அந்த மாதிரி இந்த கொஷின் எதெல்லாம் வந்து கொஷின் ரைஸ் பண்ணுதோ அது எல்லாமே வந்து வினா எழுத்துக்கள். ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படிங்கிற 5 தான் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 5. எத்தனை வினா எழுத்துக்கள் இருக்குது? 5 இருக்குது. சரிங்களா? மொழியின் முதலில் வருபவை என்ன அப்படின்னா ஏ. எது, எங்கு, யாருக்கு, யார் அப்படின்றலாம் கேட்குறோம் இல்லையா? நம்ம அந்த மாதிரி கொஷின் ரைஸ் பண்ணுறது எல்லாமே வந்து மொழியின் முதலில் வருபவை. சரிங்களா? அடுத்து மொழியின் இறுதியில் என்னென்ன வரும்? ஆ, ஓ. பேசலாமா? அதுவுமே நம்ம வினா எழுப்புறது தான். பேசலாமா? ஆ லாஸ்ட்டில் பேசலாமா அப்படின்ற அந்த லாஸ்ட் சவுண்டு. சரிங்களா? மாதிரி தெரியுமோ, தெரியுமோ அப்படிங்கும்போது இங்கே ஓ சவுண்டு வருது. சரிங்களா? இதுதான் வந்து மொழியின் இறுதியில் வருபவை. சரிங்களா? அடுத்து மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை என்ன அப்படின்னா ஏ. கேட்பாங்க, மொழியின் முதலிலும் இறுதியிலும் வருபவை என்ன அப்படின்னு கேட்பாங்க. என்ன அப்படின்னா ஏ. ஏன், நீதானே, அந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து மொழிக்கு இறுதியிலும் வரும், மொழிக்கு முதலிலும் வரும். சரிங்களா? இதில் வந்து அகவினா என்ன, புறவினா என்னன்னு பார்க்க போகிறோம். எது, யார், ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்? அகச்சுட்டுக்கு சொன்னேன் இல்லையா? அதையே இதில் கூட வச்சுக்கலாம். சரிங்களா? அகத்தி இருக்கும் பொழுது வினா எழுப்புகிறாங்க, அதில் அந்த எழுத்தை நீக்கினா பொருள் இல்லை, பொருள் வந்து கிடைக்காது. சரிங்களா? பொருள் இல்லை. அடுத்து புறவினா. புறவினா அப்படின்னா அவனா, அதாவது வார்த்தையில் ஆ சவுண்டு வருது பாருங்கள், ஆ, ஓ அந்த மாதிரி முடிவில் வந்து வரும். அவனா, வருவானோ, இதில் ஆ சவுண்டு இல்லை ஓ சவுண்டு வருதுங்களா? இச்சொற்களில் உள்ள ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் வந்து பொருள் கொடுக்கும். சரிங்களா? அந்த அகச்சுட்டு புறச்சுட்டில் என்ன சொல்லணும் அதே எக்ஸாம்பிளை இதில் வச்சுக்கலாம். சரிங்களா? இதில் இது எப்படி சொல்லலாம்? நம்ம ஆப இதில் எடுத்துட்டால் அவன், அவனால் பொருள் கொடுக்குது. இதில் வருவானோ அப்படிங்கிறது வருவான். அந்த மாதிரி இந்த நோ ஓவை எடுத்துட்டா பொருள் கொடுக்கும் இல்லைங்களா? அதுதான் வந்து புறத்துலேருந்து வர வந்தும் வந்து பொருள் கொடுக்கும். சரிங்களா? இது புறவினா. அடுத்தது இதோட முடிஞ்சிடுச்சுங்க. அடுத்தது வந்து புக் பேக் பார்க்குறோம். புக் பேக்கில் கலைச்சொல் அறிவோம். பண்டம். பண்டம் அப்படின்னா கமோடிட்டி. சரிங்களா? அடுத்து பயண படகுகள், ஃபெரைஸ். பயண படகுகள்லாம் என்ன? ஃபெரைஸ். பாரம்பரியம், ஹெரிட்டேஜ், இது நமக்கு தெரியும். அடுத்து நுகர்வோர்னா கன்சியூமர். கடல் பயணம், வயேஜ். தொழில் முனைவோர், என்டர்பிரைனர். கலப்படம். கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன். கலப்படம், அடல்ட்ரேஷன். வணிகர். வணிகர்னா மெர்ச்சன்ட். சரிங்களா? இதோட இந்த பாடம் நிறைவேறிச்சு. நன்றி, வணக்கம்.